துரந்தர் 2 படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், துரந்தர் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் துரந்தர் 1 கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஷன் தான். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இது வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட். ஏ சர்டிஃபிகேட் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வேளை ஏ சர்டிஃபிகேட் மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒரு A+, A1 அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக இந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அடல்ட் ஒன்லி அப்படின்னாலே வந்து இந்த நியூரிட்டி, அது கிளாமரு, ரொமான்ஸ் அந்த சீன்ஸ்லாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூட்டல், அப்படியே ரத்தத்தை செதறி தெறிக்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரி சீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோடு போகலாம். பட் கிட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் விட்டுட்டு நீங்கள் இந்த படத்தை போய் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, துரந்தர் 1 பார்த்தா தான் துரந்தர் 2 புரியுமா அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான். நீங்கள் துரந்தர் 1 பாருங்கள். துரந்தர் 1 வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹிந்தி அதெல்லாம் பார்க்க மாட்டோம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட வேணாம். படம் தமிழ் டப்ல இருக்குது. நான் மோஸ்ட்லி படங்கள் எல்லாமே வந்து அந்தந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள், டப்டு பார்க்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன். பட் இது துரந்தர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து கண்டென்ட் பேஸ்டு மூவி தான். அதுவும் இல்லாமல் தமிழ் டப்டு வந்து டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. சில தமிழ் டப்டு வெர்ஷன்லாம் வேறு லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு வரும்போது வந்து பெருசாக நல்லா இருக்காது. சும்மா ஏனோ தானோன்னு வார்த்தையை போட்டு ஃபில்லர்ஸை போட்டு படத்தோட மூடையே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி டப்டில் நிறையா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தமிழில் பாருங்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஸோ தமிழ் வந்து டீசெண்டாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாட்டெல்லாம் அப்படியே தமிழ் டப்பில் பண்ணி படத்தோட அப்படியே மெர்ச் பண்ணி விடல. பாட்டு எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. அது வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். அப்பாடா, பாட்டில் நீங்கள் கையை வைக்கலடா சாமி அப்படின்னு. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பார்க்கலாம். தமிழ் டப்டு நல்லாவே இருக்குது. ஸோ துரந்தர் 1 பார்த்துட்டு துரந்தர் 2 நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஓவரால் படம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்ஸ் தான் அங்கங்கே. அதுவும் இல்லாமல் இடையில சென்டிமெண்ட்டையும் அங்கங்கே தெளிச்சிருக்காங்க. எப்போ இவ்வளோ பெரிய ஆக்ஷன் பிளாக் நடுவில் சென்டிமெண்ட்டை தெளிக்க ஒர்க் ஆகாமல் போகுமே அப்படின்னு நினச்சா அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக கதையோட நாயகன் ரன்வீர் சிங். ஒருவேளை நீங்கள் ஹிந்தி படங்கள்லாம் பெருசாக பார்க்க மாட்டீங்க, அப்போ எப்போவாச்சும் ஏதாவது ஒரு படம் தான் ஹிந்தியில் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக ரன்வீர் சிங் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ஃபேனாக கூட மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு படத்தை அப்படியே சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ படத்தை ஹோல்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லனுமே படத்தை ஹோல்ட் பண்ணிடுவார். அப்படியே பாட்டுக்கு வந்தீங்கன்னா பாட்டுவும் வில்லன் இருக்க மாட்டார். பட் அது சுற்றி என்ன நடக்குது, அந்த ட்ராஜடிலாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிச்சு கிளைமேக்ஸ் இதுதான். பட் அந்த கிளைமேக்ஸ் எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 3 மணி நேரம் 40 நிமிஷம், ஒரு 4 மணி நேரம் வைங்களேன். 4 மணி நேரம் எப்படிப்பா உட்காந்து படத்தை பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். படம் உங்களுக்கு வந்து லேக், என்னடா இது லேகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எனக்குமே அது டவுட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போதுமே வந்து அது 3.5 மணி நேரம் கிட்ட, என்னடா ஒரு வேளை லேகாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் உண்மையிலுமே சொல்கிறேன், படம் எங்கேயுமே லேக் பிசுறு தட்டவே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சீன்ஸ் போயிட்டே இருக்கும். அது எந்த விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னா, படத்துக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் பிரிச்சுப்பாங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு. அதே மாதிரி தான் பார்ட் 2லையும் சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்னு போகிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு லேக் தெரியல. இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, அடுத்த சாப்டர். ஸ்க்ரீன் பிளேலாம் சொல்ல தேவையே இல்லை. ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு மட்டும் அது கனெக்ட் ஆகாமல் நார்மலாக ஒரு டீசெண்டாக என்டர்டெய்னராக இருந்தால் நான் பார்ப்போம்பா அப்படின்ற ஒரு ஆடியன்ஸுக்குமே வந்து படம் கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்ட் 2ல் போய் உட்காடுறீங்க, பார்ட் 1 நமக்கு சிலது ஞாபகம் இருக்காது. பார்ட் 1 நல்லா ஞாபகம் இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து நமக்கு யார் அந்த கேரக்டர் அந்த மாதிரிலாம் நமக்கு லைட்டாக குழப்பிடும். ஆனால் அதையுமே டேரக்டர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஓவரால் சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் புதுசாக போய் தேட்டருக்குள்ளே உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து படம் வந்து புரிய ஆரம்பிச்சு இந்த கேரக்டர். ஏன்னா ஒரு கேரக்டர் வரும்போது இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த நேரத்தில் அப்படியே ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணி அப்படியே பின்னால் போய் இந்த கேரக்டர் தான்ப்பா இந்த கேரக்டர் அப்படின்னு அடிக்கடி எடுத்துகிட்டு வராங்க. அது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். புதுசாக படம் பார்க்குறவனுக்கும் சரி, ஆல்ரெடி படத்தை பார்த்து அதை பழசை மறந்தவனுக்கும் சரி, அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் யூசர் ஃப்ரெண்ட்லி சொன்னேன். ஸோ அந்த விஷயத்தில் டேரக்டரை பாராட்டி ஆகணும். டேரக்டரை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான், டேரக்டர் பேர் ஆதித்யா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த படம் வந்தால் கண்டிப்பாக போய் பார்க்கலாம்ல. ஓவரால் படம் நல்ல ஒரு பேக்கேஜாக இருந்துச்சு. இங்கே மியூசிக் எடுத்துக்கோங்க, சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க. மியூசிக் வந்து நான் எப்போவுமே ஒரு ரிவ்யூ வந்து லாஸ்ட்டில் தான் பேசுவேன். பட் என்னால் வந்து அந்த மியூசிக் பற்றி பேசாமல் இருக்க முடியல. துரந்தர் 1லேயே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 பாட்டு 5 பாட்டு இல்லை. இப்போ ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ஆல்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அந்த ஆல்பமில் ஒரு 2 பாட்டு நல்லாயிருக்கும், 3 பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஆனால் துரந்தர் 1லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8, 9 பாட்டுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டுமே சாலிடாக இருக்கும். நீங்கள் ரிப்பீட் மோடில் கேட்கலாம். ஹீரோவை எலிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு ஐட்டம் சாங்காக இருக்கட்டும், அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நடக்கிற சாங்காக இருக்கட்டும், அப்புறம் மாண்டேஜ் சீன்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ஓடுற சாங்காக இருக்கட்டும், எல்லாமே செதற விட்டுருக்காங்க. ஸோ துரந்தர் 1 பார்ட் 1ல் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவுமே நான் அடிக்கடி கேட்குறது தான். துரந்தர் 2லையும் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. சரி அதில் தான் பாட்டெலாம் போட்டாச்சு, இல்லை இதெல்லாம் வேணாம் லைட்டாக இது பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல் வர எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குங்க. அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபி வந்து கலர் கிரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு படங்கள் அப்பப்போ வர்றது வந்து நம்ம இந்தியன் சினிமாவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஹாலிவுட் தரத்தில் இருக்கும். இப்போ காமனாக நமக்கு ஹாலிவுட் தரம்னா என்ன ஞாபகம் வரும்? ஹாலிவுட்னாலே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு, ஒரு பிரம்மாண்டமாக இருந்தாலே நம்ம ஹாலிவுட் தரோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதை தாண்டி அந்த ஸ்க்ரீன் பிளேல ஃபோக்கஸ் நிறையாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறையா படங்கள் பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இது பார்ப்பா ஹாலிவுட் தரத்தில் இருக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். பிரம்மாண்டமாக இருக்கிறனாலேயும் விஷுவல் ட்ரீட் கொடுக்குறனாலேயே மட்டும் அது ஹாலிவுட் தரம் கிடையாது. எந்த அளவுக்கு அவங்க டைரக்ஷன் இருக்குது, அந்த ரைட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் சேர்த்து தான் வந்து அந்த ஹாலிவுட் தரோன்னு என் சைட்லேருந்து எனக்கு அப்படி தான் வச்சுருக்கேன். விஷுவலாக ட்ரீட் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் ஹாலிவுட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது அது நல்லா ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு படங்கள் வர்றது அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த துரந்தர் 2 நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு மூவி லவராக இருந்தால் சரி, ஒரு மூவி பஃபாக இருந்தால் சரி, நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படங்களில் இந்த துரந்தரும் ஒரு முக்கியமான படம். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு பேக்கேஜாக. அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்புறம் இந்த ஹீரோயின் பாட்டை எடுத்த வரைக்கும் சாரா அவங்க நடிச்சிருக்காங்க. வழக்கமாக அந்த சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது ஹீரோயின் இருக்கணும்ப்பா, ஹீரோயினுக்கு ஒரு சாங் வைக்கணும், அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் இது கனெக்ட் ஆவாங்க அப்படின்றது இல்லாமல் அந்த கேரக்டர் எப்போவாச்சும் தான் வந்தாலுமே அந்த கேரக்டரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது படத்துக்கு வந்து ப்ளஸ் தான். சும்மா சினிமாட்டிக்காக ஹீரோயினை வச்சோம் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு இல்லாமல் ஹீரோயினை மட்டும் இல்லைங்க, சுற்றி நடக்கிற ஒவ்வொரு கேரக்டர், ஹீரோயினோட அப்பாவாக இருக்கட்டும், சுற்றி இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது. நான் எதையுமே ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஸோ சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டருமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் ஏன் உள்ளே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு படம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கு ஆன்சரும் கிடச்சிரும். அந்த கேரக்டர் இதனால தான் வச்சாங்க, இதனால தான் எடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் கொண்டு போகாமல் ஆடியன்ஸ்க்கு நான் புரிய வைப்பேன், இவ்வளோ கிரிட்டிக்கலாக கொண்டு போனாலுமே அந்த ஆடியன்ஸ் கரெக்டாக டெலிவர் ஆகும் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. படம் முடியும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, இப்போ வந்து நாட்டுப்பற்று, நம்ம தாய்நாட்டுக்காக சண்டை போடுறோம், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அது எல்லாம் ஓகேங்க. அது எல்லாத்தையும் தாண்டி சினிமாவாக நம்ம ஒரு படம் எடுக்கும்போது சரி இந்த சீன் வைக்கலாம்ப்பா, அது ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிடும், இந்த சீன் வச்சா இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும், இந்த சீன் வச்சா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம நிறையா படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி மாற்றிடலாம், அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சினிமாட்டிக்காக கொண்டு போகாமல் இதுதான் இந்த கேரக்டர் வந்து அவன் தாய்நாட்டு மேலே இவ்வளோ அக்கறை வச்சிருக்கான், இவன் வந்து இதுதான் பண்ணுவான், ஆடியன்ஸுக்கு அது எப்படி வேணா இருக்கட்டும், அது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக போய் சேருன்ற ஒரு நம்பிக்கையில் படத்தை சினிமாட்டிக்காக முடிக்காமல், அதாவது ஒரு ட்ரமாட்டிக்காக அவங்க முடிக்காமல் ரியாலிட்டியில் என்ன நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவன் என்ன பண்ணுவான் கிளைமேக்ஸில் அப்படின்றது ஒரு வச்சாங்க பாருங்க. அந்த ஒரு காரணம் தான் படத்தை வந்து படம் மேலே ஒரு துரந்தர் அந்த கேரக்டர் மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்காக ரிவ்யூவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஆப்டாக வச்சுருக்காங்க. ட்ரமாட்டிக்காக கொண்டு போயிடலான்னு நினச்சா அவங்க எப்போவும் முடிச்சுக்கலாம். ஒரு ஆக்ஷனை போட்டு, இல்லை ஒரு லவ்வை போட்டு, ஒரு சென்டிமெண்டலாக அவங்க எப்படி வேணால் முடிச்சுக்கலாம். பட் தாய்நாட்டு மேலே ஒரு பற்று கொண்ட ஒரு கேரக்டர் படத்தை இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அவனோட மென்டாலிட்டி கடைசியில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கிளைமேக்ஸில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல செம்ம படங்க அப்படின்ற ஒரு இது படத்தோட 10 நிமிஷத்துலேயே நமக்கு தோணிடும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தா செகண்ட் பார்ட்டும் ஓவரால் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இது ஒரு நல்ல ட்ரீட்டான்னு கேட்டிங்கன்னா சரியான ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டீசெண்டான ஒரு இதுதான், ஏன்னா பாட்டெல்லாம் மாற்றாம வச்சுருக்காங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்னல. ஸோ ஓவரால் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஒரு மூவியில் வர இருந்தீங்கன்னா சும்மா என்டர்டைனுக்காக நீங்கள் போய் பார்க்குறீங்கனாலும் இந்த துரந்தர் 2 நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாகவும் நான் ரொம்பவும் உள்ளே போகல, அதே நேரத்தில் கேரக்டரைசேஷன் வைஸும் உள்ளே போகல. ஏன்னா உங்களுக்கு எதுவும் வந்து ரிவீல் பண்ணிடக்கூடாதுல்ல, ஏன்னா படமே வந்து அதை சுற்றி தான். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஜாலியாக போய் தேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.